துரியோதனா சொல்லுடா. மலை போன்ற பீமன் இருக்கின்றான், மலை போன்ற அர்ஜுனன் இருக்கின்றான், நகுலன் இருக்கின்றான், சகாதேவன் இருக்கிறான். இந்த 4 பேரும் தம்பி மரல வச்சு ஆட சொல்லு. பாலே ஜெகடி கேட்கிறான், தர்மா உன் தம்பி மரல வச்சு ஆடு. அப்படியே ஆகட்டும் மாமா, என்ன வேண்டும்? 2-3 போடுங்கள் மாமா. ஓடிவா குட்டி செய்தான், ஓடிவா குட்டி செய்தான், ஓடிவா குட்டி செய்தான் என்று சொல்லி பாச்சிகை கிடுகிடு கிடுகிடு கிடு என்று ஆட்டி தூக்கி வீழ்ச்சி அடித்தார். 4 அப்படியே விழுந்தது. மாமா பாண்டவர்கள் நமக்கு அடிமை. தருமர் ஒரு ஆட்டத்தில் கூட ஜெயிக்கிறார். தர்மா என்ன மாமா, ஏன் தர்மா என்னப்பா ஒரு ஆட்டத்தில் கூட ஜெயிக்கல? கவலைப்படாதே தர்மா, நீ தர்மன் தானே செய்திருக்கிறாய், ஒன்ன வச்சு ஆடு. அப்படியே ஆடுகிறேன் மாமா, என்ன வேண்டும்? 2-3 போடுங்கள் மாமா. மறுபடியும் அந்த பாச்சியை உருட்டி வீசி அடித்தால் 2-3 விழுந்தது. தருமனும் அடிமை. தருமராஜா தலை இதுவரை நிமிர்ந்து இருந்தவருடைய தலை கீழே தொங்கிவிட்டது. சகுனி பார்த்தான், தருமா தலை நிமிர்ந்து நில்லு. என்ன உங்களுக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டேன்னா உங்களுக்கு வெக்க இருக்குது. துரியோதனன் கேட்கிறான், இருந்து நிம்மதியா? துரியோதனா, 5 பாஞ்சாலி 5 பத்தினி என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றாளே அந்த திரௌபதி, அவளை வச்சு ஆட சொல்றா. அவன் நெருப்புல தோன்றியது உண்மை என்று அங்க வந்து காட்ட சொல்றா. நிரூபணம் என்ன தருமா? சம்மதமா? அப்படியே சம்மதமா? இதோ எடுக்கின்றேன். இடுப்பிலிருந்து எடுத்தால் பாச்சியை ஓடிவா குட்டி செய்தா, ஓடிவா குட்டி செய்தா. தர்மா இப்ப என்ன வேணும் மாமா? 4 போடுங்கள் மாமா. வீசி அடித்தான், 4 விழுந்து விட்டது. மாமா அந்த பட்டு சிறுக்கி நமக்கு அடிமை.